அதை எல்லாம் பெற்றுக்கொள்ளும்படி நம்மளே உருவாக்கியிருக்கார் இல்லையா? அதனால் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட கொடுக்குற செய்திக்கு முன்பாக அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்துங்க, எங்களோட ஆவியாத்மா சரித்துன்னு சொல்லுமா? மகிமையின் தேவனே, கிருபையின் தேவனே, எங்கள் சிந்தைகளை, எங்களோட ஆலோசனைகளை, எங்களோட யோசனைகளை உங்கள் விருப்பத்தின்படியே அறிந்து கொள்கிற ஞானத்தை கொடுங்க. உங்கள் விருப்பத்துபடியே யோசிக்கத்தக்க ஞானத்தை கொடுங்க. உங்கள் விருப்பத்துபடியே கிருபையாக இருக்கத்தக்க ஞானத்தை கொடுங்கப்பா. லார்ட், எந்த சூழ்நிலையும் எந்த யோசனையும் இதற்கு எதிர்மறையாக வராதபடி நீங்கள் எங்கள் சிந்தையை பாதுகாத்து எங்கள் மனதை திடப்படுத்தி பலப்படுத்தி ஞானத்தோடு இருக்க பலத்தை கொடுங்கப்பா. ஓகே, துதி கன புகழெல்லாம் செலுத்துகிறோம் ஃபாதர். Rigari sono hederi herio ra rado si cheteri hidroho kini tele kere. ஒரு சில பேருக்கு தேவன் பேச போகிறார். அந்த வார்த்தையின் மூலியமாக ரே சைத்தேரி ஹீர் கிதிரி ஹிரி ஹிரி கிரி 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 மாறுதல்கள் அல்ல, சிந்தைகள் அல்ல, முழு செயலும் ஒரு 360 ஒரு மாற்றம். அப்படியே நீயாது இப்படி மாறின, நீயா இப்படி இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஆச்சரியக்கூடியமா தேவன் மாற்றும்படி ஒரு திட்டத்தை ஒரு சில பேருக்கு இந்த ஆராதனை வைத்திருக்கார். யார் யார் அதை பெற்றுக்கொள்கிற வாஞ்சிக்கிறீங்களோ அதன்படியே நீங்கள் வார்த்தையை கேட்டு அதன்படியே பெற்றுக்கொள்ளுங்கள். Glory to you, Father. இன்றைக்கு நான் ஆண்டவர்கிட்ட கேட்ட தேவனே என்ன செய்தியை தருது, என்ன மகிமையின் காரியத்தை தருது. ஏன்னா ஒரு நாளும் ஒரு வித்தியாசத்தை ஒரு செயலை பண்ணுற தேவன் நம்மளுக்கு இல்லையா? எப்போவுமே என்ன சொல்கிறது, ஒரே விதத்தில் ஆசீர்வதிக்கிற தேவனில், ஒரே விதத்தில் பேசுகிற தேவனில், விதவிதமாக நம்மளுக்கு பேசி விதவிதமான செயல்கள் பண்ணி அதன் மூலியமாக நம்ம மாற்றிக்கொண்டு வல்லமையாக போகும்படி தான் தேவன் செயல்படுத்துகிறார் இல்லையா? ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் தேவன் செயல்படுறதே வித்தியாசங்கள் அநேகம் இருக்கும். ஆனால் ஒரே தேவன் தான், ஆனால் ஒரே வல்லமை தான், ஒரே கிருபை தான். அது எல்லா கிருபைக்கும் வல்லமைக்கும் மேலான கிருபை. இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது தேவனே என்ன எதை பற்றி பேசுறதுன்னு கேட்கும்போது தேவன் சொன்னார், எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் எத்தனையோ செயல்கள் எத்தனையோ காரியங்கள் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு சிலது நன்மை, ஒரு சில தீமை, ஒரு சிலது கேவலத்துக்குரிய காரியங்கள். இப்படியே அவங்க சிந்தைகள் அப்படியே இருக்குது. ஏன்னா எதை பற்றி கொள்கிறோமோ அதுதான் ஒரு மனுஷன் தீர்மானிக்க இவன் இப்படி தான் சொல்லிட்டு எப்படி பெற்றுக்கொள்கிறோமோ அதுதான் முக்கியம் இல்லையா? இங்கே பார்க்கும்போது ஒரு சில பேர் நம்ம என்ன பண்ணுறாங்க, எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் ஒரு சில காரியத்தை நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம். ஒரு சில மனிதர்களை விட்டு கொடுக்க மாட்டோம், ஒரு சில சூழ்நிலையில், ஒரு சில என்ன சொல்கிறது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அந்த கூட்டத்தை விட்டு கொடுக்க மாட்டோம், ஒரு சில விசுவாசத்தை விட்டு கொடுக்க மாட்டோம், ஒரு சில ஆசைகள் நம்ம விட்டு போகாது பாருங்கள். ஆனால் தேவன் சொல்கிறாரு, இன்றைக்கு உன்னுடைய விசுவாசம் எங்கே யார்கிட்ட எப்படி இருக்குது, அது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதனால் தேவன் கொடுக்குற வார்த்தை என்னது, டு whom is your faithfulness, உங்களோட விசுவாசம் யாருக்குரியது? 3 காரியங்கள் பார்க்க போகிறோம். படிங்க. உங்கள் விசுவாசம் யாருக்கு உரியது? விசுவாசமாய் இருப்பது என்றால் விசுவாசம் இருப்பது என்றால் என்ன? முதலாவது. ரெண்டாவது, நீங்கள் ஏன் விசுவாசமாக இருக்க வேண்டும்? நீங்கள் ஏன் விசுவாசமாக இருக்க வேண்டும்? உங்கள் விசுவாசம் யார் மீது இருக்க வேண்டும்? உங்கள் விசுவாசம் யார் மீது இருக்க வேண்டும்? நிறைய நேரத்தில் நிறைய சிந்தைகளோட யோசனையோடு நம்ம நினைப்போம் விசுவாசம்னா இப்படி தான், விசுவாசக்குரியனா தட் இஸ் ஃபெய்த்தில். நான் சொல்கிறது ஒரு மனிதன் நிமித்தம் ஒரு செயலை நிமித்தம் நான் வாஞ்சியாக இவங்களுக்காக உறுதியாக இருப்பேன் நிற்பேன்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த விசுவாசத்துக்குரிய காரியமாக சொல்கிறேன். அதுதான் விசுவாசம் இருப்பது என்றால் என்ன? யாருன்னா சொல்ல முடியுமா? விசுவாசனால் இருப்பதுனா என்ன? நம்ம யோசிச்சுருப்போம், நினச்சிருப்போம் விசுவாசம்னா ஒரு காரியத்துக்கு ஒரு செயலுக்கு உண்மையாக இருக்கிறதுக்கு செயல்படுறதுக்கு. ஆனால் அதுக்கு மேலான காரியத்தை ஒரு சில சொல்கிறேன் பாருங்கள். உலகத்தின் டிக்ஷனரிஸில் விசுவாசம் என்றால் என்னன்னு தேடி பார்க்கும்போது ஒரு காரியத்துக்கோ ஒரு லக்குக்கோ உண்மையாக இருப்பது, லாயலாக இருப்பது விசுவாசம் என்று சொல்கிறாங்க. லாயலாக இருப்பது விசுவாசம் முதலாவது. ரெண்டாவது, நம்ம எந்த நேரத்துலையும் நம்மளை என்ன சொல்லுது, நம்மளை எடுத்துக்காட்டாக இந்த மனுஷன் இருக்கான், இவங்க போதும் நம்மளுக்கு, இவங்கள வச்சு எல்லா வேலைகளும் முடிக்கலான்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு நம்பிக்கைக்குரிய மனுஷனாக நம்ம மாறும் பாருங்க. அந்த நம்பிக்கைக்குரிய மனுஷனாக இருக்கும்போது நம்ம அந்த மனுஷனுக்கு நம்ம விசுவாசமாக இருக்கிறதுனால் வந்த அந்த நம்பிக்கை, இதுவும் விசுவாசம். மூன்றாவது, மிமிக். ஒரு செயலை ஒரு காரியத்தை நிறைய பேர் என்ன சொல்லுது, மியூசிக் பூர்வமாக சொல்கிறோம் பாருங்க. அதான் சிம்பிள். யாருன்னா உலகத்தில் நம்ம சொல்லுது அநேக வர்ஷிப் சாங்ஸ் இருக்குது, அநேக செயல்கள் இருக்குது. ஆனால் அதை பார்த்து அதன்படியே
வாசிப்பது கற்றுக்கொண்டு அதன்படியே என்ன சொல்லுது, நம்ம பாடும்போது வாசிக்கும்போது அது என்ன பண்ணுது, நம்ம அது போலவே அந்த பிரசனம், அது போலவே அந்த செயல்கள் எல்லாம் நடைபெறுது பாருங்க. தட் இஸ் மிமிப்பிங். அதை பார்த்து காப்பி அடிக்கிறது. ஒரு சில பேர் மனுஷர்களை பார்த்து காப்பி அடிப்பாங்க. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, அவங்களோட ட்ரெஸ்ஸிங்கு, அவங்களோட முக பாவனங்கள், முக செயல்கள், நகைப்புகள், இதெல்லாம் உலகத்தின் மனுஷர்களை பார்த்து ஓ இவங்கள போல் எனக்கு நல்லா பார்த்தா எனக்கு நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு காப்பி அடிப்பாங்க பாருங்க. அவங்கள மாதிரி நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். இதுலேயே தெரியுது 50% தான் கவனிக்கிறோம், 50% கவனிக்கிறதுல மனுஷர்களை கவனிச்சிங்கன்னா தெரியும் இந்த காரியங்கள். அந்த மாதிரி மிமிக் பண்ணுறது. இன்னும் ஒரு சில பேர் இன்னும் ஒரு சில செயல்கள் என்ன சொல்கிறது, ஒரு பொம்மையோ ஏதோ ஒரு காரியமோ பார்த்து நம்ம பிள்ளைகளுக்கு அது போலவே ஆடி அது போலவே விளையாட்டு காட்டுவோம் பாருங்கள். இதுக்கு மிமிக்கிங், இதெல்லாம் மிமிக்கிங். இதுதான் உலகம் சொல்லுது ஒரு விசுவாசத்துக்குரிய காரியம்னு சொல்லிட்டு. ஆனால் வேதாகமத்தில் படி விசுவாசம் என்றால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது முதலாவது என்ன சொல்லுது, நம்ம தேவனுக்கு மாத்திரமே விசுவாசமாக இருப்பது விசுவாசம். தேவனுக்கு மாத்திரமே, ஒன்லி காட் அப்படின்னு இருப்பது விசுவாசம். ரெண்டாவது, நம்மளுக்கு தேவனுக்கே இவன் நம்மளோட நல்ல மனுஷன், இவனை நான் நம்ப முடியும்னு சொல்லி இருக்கிற ஒரு அபிப்பிராயம் வரும் பாருங்க. அது தேவன் நம்ம மேல் வச்சிருக்க விசுவாசம். மூன்றாவது, நம்ம நீதிமான்கள் போல நான் மாறணும், பரிசுத்தவான் போல மாறணும். அதே நேரத்தில் என்ன சொல்றது, விசுவாசக்குரிய மனுஷனை போல எல்லாருக்கும் மேலே நான் மாறணும், இயேசுவை போல நான் மாறணும்னு இருக்கிற சிந்தைகள் விசுவாசத்துக்குரியது. இது 3 காரியங்கள். ஆனால் வேதாகமம் சொல்லுது எப்பவுமே என்ன சொல்றது, கண்டிஷனல் தான். நீ இப்படி பண்ண விசுவாசம், நீ இப்படி என்ன சொல்கிறது, நீ பண்ண ஆசீர்வாதம், நீ இப்படி பண்ணலைன்னா அதுக்குரிய காரியமோ சாபங்களோ பாவங்களோ எது காரியமோ எல்லாமே எடுத்துக்காட்டாக வச்சிருக்காரு. எதுக்கு வச்சிருக்காரு, நம்மளை எச்சரிக்கும்படி, நம்மளை பாதுகாக்கும்படி, நம்மளை ஆரோக்கியணும்படி. ஆனால் நிறைய நேரத்தில் நம்ம சிந்தை என்ன ஆகிடுது, சுயத்தில் இருப்பதுனால சுயத்திலே பெற்றுக்கொண்டுருவோம் நிறைய காரியங்கள். நான் எத்தனையோ தடவை, நூற்றுக்கணக்கான தடவை நான் என்ன சொல்லியிருக்கேன், என்னோட நாவில் வர வார்த்தைகளும் சரி, தேவனோட செயல்களும் சரி, அது ஆவியில் தான் உணர்ந்து கொள்ளணும். நீ ஆவியில் உணர்ந்து கொள்ளாமல் இருந்தேன்னா உன் சிந்தை என்ன போவோம், ஏன் இப்படி ஏன் அப்படின்னு போவோம். ஆனால் நீ ஆவியில் உணர்ந்து கொண்டா உனக்கு அறியும், ஓ இதுதான் தேவன் சொல்கிறாரா, அதுதான் தேவன் சொல்கிறாரா, ஒருவேளை நம்மளும் இந்த பாவத்துக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் பிறரை கண்டிக்கும் போது எனக்கும் சொல்கிறாரான்னு சொல்லிட்டு புரிதல் வரும். அந்த புரிதல் இல்லாதனால நம்ம என்ன பண்ணுறோம், சுய புரியக்காரமாக மாறிட்டோம். அதுதான் வேதனைக்கு ஒரு காரணம். ஆனால் இங்கே பார்க்கும்போது பரலோகத்தின் ஞானத்தின்படி பரிசுத்த ஆவியானவர்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள் விசுவாசம்னா என்ன. வேதகம் சொல்கிறதுல எதுவும் இல்லை, நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவரேன்னு. தேவன் என்ன தெரியுமா சொன்னார், ரொம்ப அருமையாக சொன்னார். ஒருத்தன் விசுவாசமாக இருக்கணும்னா என்ன தெரியுமா இருக்கணும், முதலாவது தேவனை மாற்றுறதுமே அவருக்கு உண்மையாக இருக்கணும். மனுஷனுக்குள்ள தேவனுக்கு மாற்றமே சாகுற வரைக்கும் உண்மையாக இருக்கணும். அவன் தான் விசுவாசத்துக்கு ஒரு காரியமாக இருக்கும். சும்மா சொல்கிறதில்ல, நடக்கலை செயலில் வர்றது நான் சொல்கிறது. ரெண்டாவது, தேவனே அவனை நிலைநிச்சு உன்னை தான் நான் நம்புகிறேன், உன்னை வச்சு தான் நான் பண்ண போகிறேன்னு சொல்லுவார். அப்படி நடக்கும்போது புரிஞ்சுக்கணும், தேவன் நம்மளை நம்புகிறார், இன்னும் நம்ம விசுவாசத்துடன் மாறணும், இன்னும் அதிகமாக நம்ம அவர் கூட செலவிடணும் நம்ம நேரத்துன்னு புரிஞ்சுக்கணும். மூன்றாவது, நம்ம நீதிமானாக இருக்க நம்ம பிரயாசப்பட்டுக்கிட்டே இருக்கணும், நம்ம பரிசுத்தமாக இருக்க பிரயாசப்பட்டுக்கிட்டே இருக்கணும், நம்ம விசுவாசமாக தேவனுக்கு இருக்க பிரயாசப்பட்டுகிட்டே இருக்கணும், கிறிஸ்துவ போல் மாறுறதுக்கு நம்ம பிரயாசப்பட்டுகிட்டே இருக்கணும். இதுவும் உனக்கு விசுவாசம். ஏன் இப்படின்னு கேட்கும்போது புரிய வச்சார், தட் நிறைய பேர் நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சரி செயல்களும் சரி ஒரு சில நிலையில் ஒரு சில காரியங்கள் ஒரு சில வார்த்தைகள் கடினமாக வரும்போதோ வேதனைக்குரிய காரியமாக வரும்போது நம்ம நினைப்போம், ஓ இது ஏன் இப்படி ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிலாம் நடக்கக்கூடாதுன்னு. ஆனால் புரிந்து கொள்ளணும், தேவனோட வார்த்தை வரும்போதோ ஒரு சில நேரத்தில் செல்லக்குட்டின்னு வரும், இன்னும் ஒரு சில நேரத்தில் டேன்னு வரும், இன்னும் ஒரு சில நேரத்தில் வேறு மாதிரியாக வரும். அது எல்லாத்தையும் அனுபவப்பட்டு வேண்டாம், அதனால தெரியும் எனக்கு தேவன் எப்படிலாம் பேசுவார் என்னெல்லாம் பேசுவார்னு. ஆனால் ஒரு சில பேருக்கு ஆச்சரியக்குரிய காரணம், இப்படிலாம் பேசுவாரா, இப்படி தான். ஆமாம் நம்மளுக்கு அனுபவம் இல்லைன்னா அப்படிலாம் பேச மாட்டோம்னு சொல்லுவோம். எனக்கு தெரியும், 15 வாட்டி அடித்து உயிரோட இப்போ உயிர் பழைச்சி வந்தபோது ஒரு டைமாக பிழைக்கும் போதும் ஒரு ஆசீர்வாதத்தையும் ஒரு ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ளும் போதும் அப்போ தெரிஞ்சு கொண்டேன், ஆண்டவர் சும்மா இல்லை, நம்ம இது என்ன சொல்கிறது, நம்மளுக்கு கடிவாள் இல்லைன்னா கடிவாளத்தை எப்படி போட கற்றுக் கொடுப்பார், அதையும் அடித்து கற்றுக் கொடுப்பாரு, அதையும் அடிச்சு நசுக்கி கற்றுக் கொடுப்பாரு. ஒரு நிலைக்கு மேலே எப்படி பேசணுமோ என்னென்ன வார்த்தை யூஸ் பண்ணணும் எல்லாமே யூஸ் பண்ணுவார். உன்னோட டிக்ஷனரி இல்லாத வார்த்தை கூட யூஸ் பண்ணுவேன். ஏன் அப்பாச்சும் உனக்கு சொரணம் வருதா, ஏன்
அவர் தேவன் கோபிக்கிறாருன்னு உன் வாழ்க்கை சாபமாக போயிடக்கூடாதுன்று கவனமாக இருக்கார். எவ்வளோ அன்புள்ள தேவன் பாருங்க. ஆனால் நம்ம சிந்தையோ என்ன சொல்லும், இது தப்பு, இது தப்பு தப்பு. ஆனால் ஆவியில் நீ உணர்ந்து கொண்டா நீ நினைப்ப, ஓ தேவனை போல் வேறு யாரும் இல்லை, இந்த வார்த்தைகளை போல் மகிமையானது எதுவும் இல்லை. ஏன்னா தேவன் என்னோட மேன்மைக்கு அதிசயங்களாக பண்ணுறாரு. தெரிஞ்சுக்கோள், தேவனுக்கு கோபம் இல்லைன்னா புரிஞ்சுக்கோ, உன்னை எதிரிகளை தேவன் வீழ்த்த முடியாது. உனக்கு எதிராக வரும் செயல்களை எதுவுமே பண்ண முடியாது. ஆண்டவருக்கு கோபம் இருந்தால் தான் அது பண்ண முடியும். இப்போ சொல்லுங்கள், தேவனுக்கு கோபம் வருமா இல்லையா? வரும். அதை அறியத்தக்க சிந்தனை ஆவியில் புரிந்து கொள்ளணும். சுயப்புரியமா இல்லை, சுயப்புரியமானா நம்ம விழுந்துட்டோம், அவ்வளோதான். இங்கே பார்க்குறோம் Numbers chapter 16 verse 1 to 50. ரொம்ப அருமையாக ஒரு செயலை பார்க்குறோம். இங்கே கோரா ஒரு சந்ததி இருக்குது. எல்லாரும் என்ன சொல்லுது, நானும் ஆரோனை போல் மாறணும், நானும் இவனை போல் மாறணும், நானும் அவனை போல் மாறணும் பிரயாசப்படுறாங்க. பிரயாசத்தில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அதிகாரப்பூர்வமாக வெறி பிடிச்ச என்ன சொல்லுது, அந்த உள் தைரியம்னு இருக்கு பாருங்கள். ஒரு சில பேர் நீ நில்லு நான் இருக்கிறேன், நீ நில்லு நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி ஒரு ஆர்வம் கொடுக்க அந்த சுய தைரியம் எல்லாம் வந்துடுது. வந்த உடனே இவன் சொல்கிறான், படிங்க. லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சேயாரின் மகன் கோராகு என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாபின் குமாரராகிய தாத்தானையும் அபிராமையும் பேலேத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சபைக்கு தலைவர்களுக்கும் சங்கத்திற்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களும் ஆகிய 250 பேர்களோடும் கூட மோசேக்கு முன்பாக எழும்பி, பாருங்க 250 பேர் மோசேக்கு முன்பாக எழும்புறாங்க. சொல்றாங்க, எனக்கு ஆரும் தேவையில்ல, நீயும் தேவையில்ல, எனக்கு என்ன சொல்ற, நாங்க தேவனை நாங்களே பார்த்துப்போம், எங்களுக்கு பரிசுத்தம் இல்லையா, எங்களுக்கு நீதி இல்லையா, எங்களுக்கு நியாயம் தீர்ப்பு இல்லையான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சுயத்தின் காரியமாக அவங்க மனுஷர்களை பார்க்குறாங்க. ஆனால் இவங்க அனுபவப்பட்ட அனுபவங்கள் தெரியாது, இவங்க வேதனைப்பட்ட வேதனைகள் தெரியாது. எந்த அளவுக்கு தேவன் கஷ்டப்பட்டு அவங்கள பரிசுத்தமாக இருக்கிறார், எந்த அளவுக்கு தேவன் பிடமிடப்பட்டு அவங்க அந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க தெரியாதனால என்ன சொல்லுவாங்க, இவன் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு எதிரி நின்னாங்க. நிற்கும் போதோ இவன் மோசி சொல்கிறாங்க, அப்படி நிற்காதீங்கடா, தேவ சாபம் வரடா. சாதாரணமாக சொல்கிறேன் பாருங்கள், 50 வசனம் இருக்குது, எல்லாம் படித்தா அவ்வளோதான், நாளைக்கு காலைல தான் முடிப்போம் நம்ம. சொல்கிறான், அப்படி நிற்காதீங்க, அப்படி பிரச்சனை வரும் சொல்லிட்டு மோசை சொல்கிறான். ஆனாலும் இவங்க சொல்கிறாங்க, இல்லை நாங்களும் தூவம் காட்டுவோம், நாங்களும் தேவனை கனப்படுத்துவோம்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து நின்ட்டாங்க. சொல்லுவோம், அப்போ நாளைக்கு உனக்கு தெரியும் தேவன் யார் கூட இருக்காருன்ட்டார். சொன்னோடனே அதுக்கப்புறம் படிங்க அடுத்த அந்த 16வது வசனம் 16. பின்பு மோசே கோராகை நோக்கி, நீயும் உன் கூட்டத்தார் யாவரும் நாளைக்கு கர்த்தருடைய சந்நிதியில் வாருங்கள். நீங்க நாளைக்கு வாங்க, முடிஞ்சா நில்லுங்க, பாருங்க தேவன் என்ன சொல்றாருன்னு கவனி. அதனால கூப்பிட்றான் பாருங்க. எல்லாம் போகிறாங்க, எல்லா தூபத்தை வச்சு காட்டுறாங்க, எல்லா ஆசாரிய மாதிரி ஒரு ரோபை வச்சுட்டு நிற்கிறாங்க. அந்த காட்சி பாருங்க, 250 பேர் நிற்கிறாங்க இவங்களுக்கு எதிராக, மோசைக்கும் இவருக்கும் ஆரோனுக்கு எதிராக நிற்கும் போது மோசையும் ஆரோனும் கேட்குறாங்க, ஆண்டவரே நீங்கள் ஏதாச்சும் பண்ணுங்கப்பா, ஏதாச்சும் சொல்லுங்கப்பா, ஏதாச்சும் கைட் பண்ணுங்கப்பா ப்ளீஸ்பான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ பார்க்குறோம், படிங்க அந்த வசனங்கள். 30வது வசனம். மோசே சொல்கிறான், ஒரு வேளை இவங்க தப்பாக இருந்தா ஆண்டவரே, கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை மேலா செய்வதாக பூமி தன் வாயை திறந்து இவர்கள் உயிரோட பாதாளத்தில் இறங்கத்தக்கதாக சொல்றான். இவர்களையும் இவர்களுக்கு உண்டான யாவையும் விழுங்கி போட்டதேயானால் இந்த மனிதர் கர்த்தரை அவமதித்தார்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்றான். அவன் இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி முடித்த உடனே அவர்கள் நின்றிருந்த நிலம் பிளந்தது. பாருங்க, நீதிமான் தாங்க. அவன் சொன்னோன்னே அந்த இடத்து பிளந்தது. அதே நேரத்தில் தேவன் சொல்றாரு, அடுத்தது படிங்க. பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராகுக்குரிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருட்களையும் விழுங்கி போட்டது. எல்லாமே விழுங்கி போட்டுச்சான். அவர்கள் தங்களுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றோடும் உயிரோட பாதாளத்தில் இறங்கினார்கள். பாருங்க, உயிரோட எல்லாவற்றையும் பாதாளத்தில் இறங்கினார்கள். பூமி அவர்களை மூடிக்கொண்டது. இப்படி சபையின் நடுவிலிருந்து அழிந்து போனார்கள். அதுக்கப்புறம் என்ன நடக்குது, இவங்க திரும்ப ஒரு சில பேர் வந்து இது ஏன் நடந்தது, இது எப்படி நடந்தது, இதெல்லாம் நடக்கூடாது, ஏன் சுயத்தில் தானே பார்க்குறாங்க தெரிஞ்சுக்கணுங்க. அந்த காலத்தில் மோசேயும் ஆரோனை தவிர வேறு யாருக்கும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கலை, வேறு யாருக்கும் இறங்கலை. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அந்த உரிமையை கொடுத்துருக்காரு பாருங்க. ஒரு என்ன சொல்லுது, மகத்துவான பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லுது, யோசிக்கிற யோசனை சிந்தனை நம்மளுக்குள்ளே கொடுத்துருக்காரு பாருங்க. நம்மளாம் பாக்கியம் பெற்றவர்களுங்க.
நிறைய பேருக்கு உணர்றீங்களோ இல்லையோ தெரியல, அந்த காலத்தில் ஒன்றுமே தெரியாது, அடினா அடி வாங்கிட்டு போயிட்டே இருவாங்க, சாவுனா சாவு, அவ்வளோதான். ஆனால் தேவன் கிருபையாக பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து நீ யோசிக்கிற யோசனைகளும் செயல்களும் புரிந்து கொள்ளும்படி உன் கண்களை துறை, உன் ஆவின் கண்களை துறைன்னு சொல்லிட்டு இருக்கிற ஞானத்தை தேவன் யார் எப்படி கொடுத்துருக்காரு? பரிசுத்த ஆவியானவர் மூலியமா, இல்லையா? அவர் மூலியமாக தானே கொடுத்துருக்காரு. ஸோ இங்கே பார்க்கும்போது இவனுக்கு உடனே இது பண்ணாங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து இது ஏன் இப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு எழுந்து நின்னாங்க, ஏன் இப்படி சொன்னதுன்னு சொல்லிட்டு எழுந்து நின்னாங்க, நீங்கள் இப்படி சொல்லலாம் அப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணாங்க. அவங்களையும் ஒரு 14,700 பேருங்க, எல்லாரையும் தேவன் வேற ஒரு விதத்தில் நோய்களில் பிரச்சனைகளில் சூழ்நிலைகளை கொடுத்து, அதை படிங்க, பயங்கரமாக இருக்கும். இது பேர் என்ன, 47 மோசே சொன்னபடி 46 47 கரெக்ட். மோசே ஆரோனை நோக்கி, நீ தூப கலசத்தை எடுத்து பலிபீடத்தில் இருக்கிற அக்கினியை அதில் போட்டு அதன் மேல் தூப வர்க்கம் இட்டு சீக்கிரமாய் சபையினிடத்தில் போய் அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய். கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கடும் கோபம் புறப்பட்டது. தேவனோட கோபம் வருது. எப்படி மோசைக்கு தெரியுதுங்க? எப்படி மோசைக்கு தெரியுது? பரிசுத்த ஆவியானவர் நடத்துறாடே, உன்னை காத்துக்கோள், உன்னோட ஜனங்களை காத்துக்கோள், போய் ஜெபி. ஒரு சில உண்மையான விசுவாசிகள் இருக்கு, அவங்க இழந்துராத, போய் ஜெபி, அவங்களுக்காக ஜெபின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு உறவாட ஆரோன்கிட்ட போய் பண்ணு, போய் பரிசுத்தப்படுத்த மக்களை, அவங்களும் அழிந்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனாலும் படிங்க, வாதை தொடங்கிற்று என்றான். வாதை தொடங்கிட்டு மோசே சொன்னபடி ஆரோன் அதை எடுத்துக்கொண்டு சபையின் நடுவில் ஓடினான். ஜனங்களுக்குள்ளே வாதை தொடங்கி இருந்தது. ஜனங்களுக்குள்ளே வாடை தொடங்கிடுச்சு. அவன் தூபவர்க்கம் போட்டு ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்து செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றான். அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. கோராகின் காரியத்தின் நிமித்தம் செத்தவர்கள் தவிர அந்த வாதையினால் செத்து போனவர்கள் 14,700 பேர். சொன்ன 14,700 பேர் அந்த வாதையில் செத்தாங்க. ஏன்? எதனால? அவங்களோட விசுவாசமோ மனித பூர்வமாக சரீரபூர்வமாக செயல்கள் பூர்வமாக தான் இருந்தது. ஆனால் மோசேன ஆரோனோட விசுவாசமோ அவங்களுக்கு உயிர் கொடுத்த தேவன் மேலே இருந்தது. ஏன்னா அவங்களும் செத்து பழைச்சாங்க. அவங்களும் தேவன் வந்து கடினமாக என்ன சொல்லுது, தீர்மானிச்சு தான் திட்டவட்டமாக அவங்கள கொண்டு வந்தார். யோசிச்சு பாருங்க, ஒருத்தனை பரிசுத்தவானா நிற்க வைக்கிறது சாதாரண காரியம் இல்லை. அத்தனை பேரோட பாவங்கள், அத்தனை பேரோட சாபங்கள், அத்தனை பேரோட கஷ்டங்களை மேற்கொண்டு வருவனை தான் நிற்க வைப்பார் தேவன். அது மேற்கொள்கிற பலன் இல்லையா, விசுவாசம் இல்லையா, நிற்க வைக்க மாட்டார். இதுதான் தேவனோட செயல். அதுக்கு மீறி நிற்கிறவங்க அதோட கதி அது வேற. அது நான் சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கு தெரியும். ஏன் சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள், விசுவாசமாக நம்ம இருந்தோன்னா தேவன் நம்மளை என்ன சொல்லுது, முதல்ல நம்மளே காப்பார். ரெண்டாவது, நான் எதுக்கு விசுவாசமாக இருக்கணும் ஆண்டவருக்கு? நீ கேட்டுக்கலாம், அவங்க இருந்தாங்க சரி, நான் எதுக்கு இருக்கணும்? நீ எதுக்கு இருக்கணும்னா அப்போ தான் உன்னோட குடும்பம் பாதுகாக்கப்படும். இது ஜெனசிஸ் ஆதியாகமம் 19வது அதிகாரத்தில் 1லேருந்து 29 சோதோமை குறித்து நம்ம படிக்கிறோம். அங்கே இது என்ன சொல்லுது, 18வது அதிகாரத்தில் இது ஆபிரகாம் கதறாரு ஆண்டவர்கிட்ட, தேவனே தயவு செஞ்சு எதனா ஒரு காரியத்தை பண்ணுங்க, அற்புதம் செய்யுங்க, தயவாக அவங்க என்ன சொல்லுது, இந்த தேசத்தை அழிக்காதீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் ஆபிரகாம் கதறல்தால் அங்கே 10 பேர் கொண்ட நீதிமான் இல்லைப்பா, நான் அழிச்சிட போகிறேன் தேவன் சொல்கிறார். அழிச்சிட போகிறேன்னு சொல்லும் போதும் அங்கே ஆபிரகாமன் என்ன சொல்லுது, குடும்பத்தார் ஒருத்தர் இருக்கார். யார் அது? லோத்து. லோத்து என்ன பண்ணுறாரு, அங்கே இருந்ததுனால உடனே தேவதூதன் ஆபிரகாம் சொல்லலை, லோத்தை பாருங்கன்னு சொல்லிட்டு ஒன்றும் சொல்ல. அவங்களே ஆண்டவர் தெரியும் நீ உண்மையாக இருக்கல்ல, அதனால உன் குடும்பம் பாதுகாக்கணும், உன் உறவினரை பாதுகாக்கிறேன்னு சொல்லிட்டு லோத்துக்காக தேவதூதர்கள் அனுப்புகிறார். அமைச்சு அந்த தேவதூதர்கள் உள்ளே போனோடனே உடனே இவனுங்க அசுத்தவான்கள் என்ன பண்ணாங்க, நாங்கள் அவங்களோட உருவாடணும், நாங்களும் அவங்களோட என்ன சொல்லிட்டு எங்களோட அசிங்கத்தோட அசிங்கமான காரியங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோன்னு சொல்லிட்டு லோத்தை சண்டை போட்டுட்டு இருந்தான். அப்போது ஒரு தேவதூதர், டே என்னடா யார்ரா நீன்னு சொல்லிட்டு குருட்டாட்டத்து நாவியை ஒரு செயலை பண்ணுறான். பண்ணதுக்கப்புறமா உடனே சொல்கிறான் லோத்துக்கிட்ட, வா நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரம் வா போகலாம், யார் யார் வரணுமோ வா. அந்த பிள்ளைகளோட புருஷர்களும் கூப்பிட்டாங்க. ஆனால் அவனுங்க சொன்னாடே, இந்த மாதிரி சுகமான வாழ்க்கையை விட்டு நான் எதுக்கடா எங்கன்னா வனாந்திரத்தில் போவோம் போடான்னு சொல்லிட்டு போயிட்டான். உடனே வேடினோட பசங்களும் இவரும் 2 பொண்ணுங்களும் அவன் மனைவியோட போயிட்டே இருக்காங்க. அந்த பார்டர் தாண்டுற வரைக்கும் ஒன்றும் ஆரம்பிக்கலைங்க. பார்டரில் காலை வச்சு தாண்டுறாங்க, பின்னாடி டமால் டிமில்னு சத்தம், அப்படியே அங்கடி கந்தமும் பயங்கரமான ஒரு காட்சி நடக்குதாங்க. நடக்க அம்மாமார்களே இதான பிரச்சனை. எதுனா ஒன்று நடக்குன்னா என்ன நடக்குதுன்னு சந்தில் பொந்திலாச்சும் ஒரு ஓரத்திலாச்சும் பார்த்துடணும்.
அது வீக்னஸில் ஒரு சில அம்மாமார்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் ஒரு சில அப்பா அம்மா சொந்த பிள்ளையா இருந்தால் நான் திருத்துறேன் நீலாம் இங்கே வராதுன்னு சொன்னாலும் இது குறுன்னு பாட்டு சந்தில் இருந்து ஒட்டி கேட்கும் பாருங்க. அந்த மாதிரி தான் இந்த அம்மா பண்ணிச்சு. ஒட்டு தான் கேட்க திரும்பிச்சு. ஒரு அரை செகண்ட் இப்படி பார்க்க திரும்பதுக்குள்ளே மாட்டிக்கிச்சு. என்னாச்சு? உப்பு தூளாக மாறிச்சு. பாவம், என்ன ஒரு செயல் பாருங்க, ஒரு அரை செகண்டுங்க. அந்த மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையும் தேவன் கவனிச்சுட்டே இருக்கார். நம்ம ஒரு அரை செகண்ட் பிசாசோட உத்தரவுக்கு போயிடுவோமா, பிசாசோட செயலுக்கு போயிடுவோமா, சுய மாமிசமான மக்களின் செயலுக்கு நம்ம நம்பிக்கைக்குரியமா, அவங்கள நம்பிட்டு நம்மளோட வார்த்தைகள் மாறுமா, நம்ம சிந்தையை மாறுமான்னு தேவன் கவனிச்சுட்டே இருக்கார். ஏன் தெரியுமா? ஏன்னா உனக்கு கொடுத்துருக்க ஆசீர்வாதம் உலகத்தில் இந்த உலகம் தாங்கக்கூடியாத ஆசீர்வாதம். ஆனால் நீ பெற்றுக்கொள்ளணும்னா நீ தேவனுக்கு விசுவாசமாக இருப்பியா, எந்த சூழ்நிலையும் கவனிச்சுட்டே இருப்பார். கடினமான வார்த்தைகள் வரும், கடினமான அடிகள் வரும், எல்லாமே மேற்கொள்ளணும். மேற்கொள்கிற பலத்தை உனக்கு கொடுத்ததுனால சொல்கிறேன், நீ மேற்கொள்ள முடியும் உன்னால். ஆனால் உன்னோட விசுவாசம் அந்தளவுக்கு வளர்க்கப்பட்டதுனால, உனக்குள்ள ஆவியானவர் பேச முடியாதனால, அந்த பேச்சை கேட்காதனால நம்ம என்ன பண்ணிடுறோம், அழிவுற காரியமாக ஒரு சில நேரத்தில் மாட்டிக்கிறோம். ஒரு சில நேரத்தில் சூழ்நிலைக்கு போகிற காரியமாக இங்கே என்ன சொல்கிறது, அந்த லோத்தின் மனைவி போல் மாட்டிக்கிறோங்க. அதனால தான் நம்ம குடும்பத்தின் எல்லா செயலும் அப்படியே ஒரு உப்புத்தூள் மாதிரி நின்றுது பாருங்க. ஒரு சில செயல்கள், ஒரு சில காரியம் உப்புத்தூள் மாதிரி நின்றுது. நம்மளோட ரிலேஷன்ஷிப் என்ன சொல்கிறது, குடும்பத்தில் சரி, நம்ம பிள்ளைகள் சரி, அப்படியே உப்புத்தூள் மாதிரி நின்றுது. ஏன் நிற்குது? எதனால் நிற்குது? நம்ம அந்த அரை செகண்ட் பிசாசின் செயலுக்கோ சுய செயலுக்கோ விட்டு கொடுத்ததுனால். சபையே தெரிஞ்சுக்கணும், தேவன் உன்னை மீட்கெடுக்கப்பட்ட ஒரு விசேஷத்தை ரத்தத்தினால் உன்னை வளர்க்கப்பட்டு ஆசீர்வதிக்க, பலப்படுத்த, மகிமையாக வைக்க தான் உன்னை கொண்டு வந்தார், தவிர உன்னை சபிக்க அல்ல. ஆனால் அதுக்கு மேலே ஒரு சாபமோ அதுக்கு மேலே ஒரு செயல்களோ வருதுன்னா உன்னை எச்சரிக்கும்படி, இப்போ சாபத்தில் போயிடாத, பாவத்தில் போயிடாத, தேவனோட பொக்கிஷப்பட்ட வெளியேறப்பட்ட ரத்தத்தை வீணாக்காத, பரிசுத்த குலைச்சலாக மாற்றாதன்படி தேவனுக்கு எச்சரிக்கை கொடுப்பார். உங்களுக்கு எச்சரிப்பு ஒன்றுமே இல்லை, சாதாரணமாக வருது. எனக்கு தெரியும் அந்த எச்சரிப்பு எப்படி வரும்னு. அது பரலோகத்தில் இருக்க பெரம்பு வேறு மாதிரி இருக்கும். ஒரு அடினா அப்படியே அந்த தூக்கி வாரி போடும் அந்த எண்டு வரைக்கும். அந்த மாதிரிலாம் எனக்கு தெரியும். அடி வாங்கியிருக்கேன் அந்த ஆவியில். அந்த உணர்ந்து கொண்டு இருக்கேன். 3 நாள் 4 நாள் படிக்கையில் இருப்போம், முடியாது. சாப்பிடுவோம் தூங்குவேன். என்ன தேவனே முடியல தேவன் சொல்லுவார். அடுத்த நிலைமை வந்துச்சு, அதுக்கேற்ற அடி அப்போ தான் உன் சரீரம் அடங்கும்னுவார். எனக்கு புரியாது, போக தெரியும். ஓ, இதெல்லாம் தேவன் நம்மளுக்கு கற்பிச்சது நல்லது. அப்போ தான் தாவீதோட வசனம் வரும். ஓ, நான் அடி வாங்கினது நல்லது, தேவன் எனக்கு மேன்மையாக பாதுகாத்தது நல்லது, அதன் மூலியமாக என்னோட பிரமாணங்கள், அவரோட பிரமாணங்களை அறிந்து கொண்டேன், புரிந்து கொண்டது. எவ்வளோ உண்மையான காரியம். அந்த அடியை வாங்கும் போது தான் தெரியும், இல்லைன்னா புரியாது. இல்லைன்னா ஒன்றுமே இருக்குது. நம்ம சும்மா வந்துட்டு போகிறோம் சபைக்கு, சும்மா ஒரு 3 வருஷம் 5 வருஷம் வர்றது முக்கியம் இல்லைங்க. சபையிலேருந்து எத்தனை ஐஸ்வர்யங்கள், எத்தனை ஆசீர்வாதம் உங்கள் வீட்டில் வந்திருக்கு, அதை கணக்கிடும்படி தேவன் மகிமையாக செயல்களை பண்ணியிருக்கார். ஆனால் நம்ம இன்னமும் தேவன் எனக்கு எதுவும் பண்ணலன்னு சொல்லிட்டு இருந்தோம்னா நம்மளை மாயையாக்கிட்டு இருக்கோங்க. ஏன்னா நம்ம ஆவின் கண்கள் இன்னும் திறக்காதனால அந்த மூடத்தனம் நம்மளுக்கு இருக்குது. இங்கே பார்க்கும்போது இப்போ புரியுதா எதுக்கு நான் விசுவாசமாக இருக்கணும்? என்னோட குடும்பம் பாதுகாக்கப்படுறதுனால, என்னோட பிள்ளைகள் பாதுகாக்கப்படுறதுனால. அதே நேரத்தில் என்னோட உறவினர், ஒரு சில பேரும் எனக்கும் உறவினர்கள் தேவையில்லையா, என்னோட பிள்ளைகளுக்கு எனக்கு தேவையில்லை. சரி, உன்னோட ஆத்மா பாதுகாக்கிறதுக்காச்சும் நீ தேவனுக்கு உண்மையாக இருக்கணும். இப்போ எப்படி நம்ம உண்மையாக இருக்க முடியும்? கேட்போம் பாருங்க, டு ஹூம், யாருக்கு நான் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய விசுவாசம் யார் மீது இருக்க வேண்டும். இங்கே பார்க்கும்போது நம்பர்ஸ் சாப்டர் 23 ரொம்ப அருமையான ஒரு காரியத்தை பார்க்குறோம். படிங்க 1வது வசனம். பிலேயாம் பாலாக்கை நோக்கி, நீர் இங்கே எனக்கு 7 பலிபீடங்களை கட்டி 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் இங்கே எனக்கு ஆயத்தப்படுத்தும் என்றான். பிலேயாம் சொன்னபடியே பாலாக் செய்தான். பாலாக்கும் பிலேயாமும் ஒவ்வொரு பலிபீடத்தில் ஒவ்வொரு காளைகளையும் ஒவ்வொரு ஆட்டுக்கடாவையும் பலியிட்டார்கள். அப்படியே 7வது வசனம் போங்க. அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, மோவாப்பின் ராஜாவாகிய பாலாக் என்னை கிழக்கு மலையில் உள்ள ஆராமிலிருந்து வரவழைத்து, நீ வந்து எனக்காக யாக்கோபை சபிக்க வேண்டும். நீ வந்து எனக்காக யாரை சபிக்க வேண்டும்? யாக்கோபை சபிக்க வேண்டும். நீ வந்து இஸ்ரவேலை வெறுத்து விட வேண்டும் என்று சொன்னான். சொல்றான் பாருங்க. இதுதான் சுய காரியங்கள், சுய மனிதர்கள் பிற மனிதர்களை குறித்து அவனை என்ன சொல்றது, ஏதோ ஒரு விதத்தில் இழிவா பேசி அவனோட ஆசீர்வாதம், அவனோட ஐஸ்வர்யத்தை இவங்க என்ன சொல்றது இச்சையா பார்த்தனால புடுங்கும்படி இந்த சிந்தனைகள் நடக்குது. தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? சொல்றான், தேவன் சபிக்காதவனை நான் எப்படி சபிப்பேன்? நானும் தீர்க்கதரிசி. பாருங்க, ஒரு சாதாரண ஊழியம் பண்றவங்களுக்கு இது புரியாது. சாதாரண ஒரு 1 hour ஊழியம் பண்றவங்களுக்கு
உட்காந்து 1/2 மணி நேரம் ஊழியம் பண்ணுறவங்களுக்கு இது புரியவே புரியாது. இது எப்படி இந்த சிந்தனை இவனுக்கு வந்ததுன்னு சொல்லிட்டு, அந்த சிந்தனை வரணும்னா அந்த லெவலுக்கு தேவனோட உறவாடணும், அந்த லெவலுக்கு தேவனோட இணைத்துக்கொள்ளணும். 1 hour 2 hour சபைக்கு வர்றதில்லை, 5 மணி நேரம் சபைக்கு வர்றதில்லை, அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை நம்ம ஆவியில் நடக்காவிட்டால். ஆனால் நம்ம ஆவியில் நடக்கும் போதும் ஒரு நொடியும் தேவன் கவனிச்சுட்டே பட்டியலிட்டுட்டே இருப்பார். அந்த ஒரு நொடிக்கும் ஆசீர்வாதத்தை வச்சுருக்கார், ஒரு நொடிக்கும் பாதுகாப்பாக வச்சுருக்கார், ஒரு நொடிக்கும் கிருபைகளை வச்சுருக்காருங்க. இதெல்லாம் நீ பெற்றுக்கொள்ளணும்னா உன்னோட விசுவாசமும் உலகத்துக்கு போகிற காரியமாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணிட்டே இருப்பார். இந்த மாதிரி பாலாக்குகள் எத்தனையோ பேர் உங்களை எதிர்பார்த்து வருவாங்க, நம்ம இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு. உங்கள் மனதை தளர விடாதீங்க. அடுத்த வசனம் படிங்க. கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுக்காதவனை நான் எப்படி வெறுக்க முடியும்? அந்த இங்கே ஏன் பாலாக் சொல்கிறான்? அவன் ஆவியில் உணர்ந்து கொண்டுட்டான். பாருங்க, என்னதான் இருந்தாலும் ஒரு ஹைராக்கி ஆஃப் த இது ரெவலேஷனில் மனுஷன் ஒரு சில பேர் வந்து படித்து இப்படி ஆளாக்கி ஒரு லெவலுக்கு வருவாங்க. ஆவிக்குரிய நிலையிலையும் படித்து வர்றது ஒரு நிலைமை, ஆனால் தேவன் அங்கீகரிக்கிறது வேறு. இவங்களாம் தேவன் அங்கீகரித்தவங்க. இது உலகத்துலேயும் எத்தனை பேர் என்னோட நண்பர்கள் இருக்காங்க, தேவன் அங்கீகரிக்கப்பட்ட அப்போஸ்தலர்கள், தேவன் அங்கீகரிக்கப்பட்ட தீர்க்கதரிசிகள், போதகர்கள். ஓய்யோ, அவங்களோட செயல்களும் காரியங்களும் ரொம்ப அருமையாக இருக்கும், மேன்மையாக இருக்கும். அதே நேரத்தில் கடினம் அவங்க கூட இருக்கிறது தப்புனா தப்பு, மூஞ்சில் வச்ச மாதிரி தான். தப்புனா அந்த நேரத்தில் முதலாவது ஒரு 2-3 நாள் ரொம்ப கஷ்டமாக அது என்ன தேவனே இப்படி இருக்குன்னு ஆண்டவர் புரிய வச்சார். இதன் மூலியம் தான் அவன் வளர்ச்சி இருக்குன்னு. ஆனால் போக எப்பப்பெல்லாம் எனக்கு கடினமாக என்னை பேசலானோ நான் அதிகமாக அவங்களுக்கு தசமானது கொடுத்தேன், நான் அதிகமாக அவங்கள கனப்படுத்த ஆரம்பித்தேன். ஏன் தெரியுமா? நீ என்னோட நன்மைகளுக்காக இல்லை, என்னோட சந்ததிகளின் நன்மைக்காக நீ சொல்கிறியே, அதுக்காக நன்றி. ஏன் மூலியமா நான் பரிசுத்தமாக தான், என்னோட பிள்ளைகள் என்னோட குடும்ப பரிசுத்தமே, அதுக்காக நீ சொல்கிறியே, அதுக்காக நன்றின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த உணர்ந்து கொள்ளுதல், ஆவியில் உணர்ந்து கொள்ளுதல்னால இங்கே புரியுது. அதனால தான் இவன் பாலாக்கும் என்ன சொல்லுது, உணர்ந்து கொள்ளுதல் எப்படி இருக்குது? பாலாமுக்கு தேவனோட ஆவி அவனுக்குள்ளதுனால அவன் பயம் இருந்தது. ஆனாலும் இவன் சொன்னதெல்லாம் சரின்னு தலையாட்டிட்டு எல்லாமே எதிர்மாறாதான் பண்ணுறான். பாருங்க, இவன் கேட்குறான், ஏன் நீ இப்படி பண்ணுற, எதுக்கு நீ பண்ணுற, ஏன் என் மானத்தை வாங்குறேன்னு சொல்கிறான். நீதிமானின் செயலை பண்ணிட்டு நான் சாவத்துக்கு போதா, நானும் என் குடும்பம் சாவறதுக்கா போடா சொல்கிறான். ஏன் தெரியுமா? ஏன்னா அவனுக்கு தெரியும், தேவனோடு நான் இருந்தேன்னா தேவன் என்ன என் சந்ததிகளை இன்னும் 1000 சந்ததிகளை அவர் போஷிப்பார், அவர் பார்த்துப்பான்னு சொல்லிட்டு. ஆனால் நான் ஆண்டவரோடு இல்லைன்னா என் சந்ததியோடைய என் சந்ததிக்கு இருக்கும்போது எனக்கு வேதனைகள் வரும், நிந்தைகள் வரும், கஷ்டங்கள் வரும், கடன்கள் வரும், தொல்லைகள் வரும், நோய்கள் வரும்னு சொல்லிட்டு அறிந்திருந்தான் முன்னாடியே. இதுதான் இந்த ஹையர் திங்கிங் தான் ஹையர் லெவல் ஆஃப் பர்சிக்யூஷன். எந்த அளவுக்கு நீ அடி வாங்குறியோ அந்த அளவுக்கு நீ மேன்மை அடைவ. ஒரு என்ன சொல், தங்கமானதை எப்படி பிடமாடுவாங்க? நெருப்பில் போட்டு அப்படின்னு. அதுக்கு வாய் இருந்தால் எவ்வளோ கத்தும், என்ன பண்ணோம் யோசிச்சு பாருங்க, என்ன பண்ணோம், சபிச்சு விட்டுரும். ஏன்டா என்ன பண்ணுறீங்க? ஆனால் பிடமிட அது எவ்வளோ பிரகாசமாக மாறுது, எவ்வளோ மகிமையாக மாறுது. உங்களையும் அந்த தங்கத்தை போல் தான் பார்க்குறாரு. அதனால தான் ஒரு சில நேரத்தில் பிடமிடுறாரு. அந்த அன்பை குறித்து தான். ஆனால் அந்த அது அன்பா இல்லை சாபமான்னு நம்ம சிந்திக்கிற, நம்ம பெற்றுக்கொள்கிற ஞானத்தில் இருக்குது. நம்ம ஆவிக்குரிய மனுஷனாக இருந்தோன்னா ஆவின் செயலை நான் 100கணக்கான வாட்டி சபையில் சொல்லியிருக்கேன் பாருங்க, என்னோட செய்தியானது சுயத்தில் சரீரத்தில் புரியாது, ஆவியில் இருக்கிறவங்களுக்கு தான் புரியும். என்னோடய வார்த்தைகள் தேவன் அப்படி தான் எனக்கு தேவன் அப்படி தான் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு, அப்படி தான் நான் நடக்க முடியும். அதில் ஒரு பிசுரை நான் பண்ணேன்னா எனக்கு தெரியும், அந்த அடி நான் வாங்கியிருக்கேன், அந்த திட்டு எனக்கு தெரியும். அதுக்கு நான் ஆளாக விரும்பலை, அதுக்கு என் குடும்பத்தை ஆளாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் கவனமாக இருக்கேன். அதனால அந்த திட்டத்தின் படி போகுது. இங்கே பார்க்கும்போது இவன் பண்ண உடனே பிரச்சனை மேல் பிரச்சனை, சூழ்நிலை மேல் சூழ்நிலை. இவனுக்கு சொல்கிறான், நான் இதை பண்ண, அடுத்தது படிங்க. கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசமாய் இருப்பார்கள். திரும்ப சொல்றான், திரும்ப போய் சொல்லு, திரும்ப இப்படி பண்ண அப்படி பண்ண. 19வது வசனம் படிங்க. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. பாருங்க, சொல்றான், பொய் சொல்ல தேவன் மனுஷர்கள் என்ன பண்ணுவாங்க? உள்ளதை சொல்ல மாட்டாங்க, இல்லாததான் சொல்லுவாங்க. அப்போதானே நீ நம்புவ, அப்போதானே நீ ஏமாறுவ. இப்படி தான் மனுஷர்களை ஏமாற்றுவாங்க. ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும், நம்மளோட விசுவாசம் தேவனோடு இருக்கும்போது மாத்திரமே நம்ம எந்த பொய்யாக இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுப்பட, இவன் பொய் சொல்கிறான், என்னை ஏமாத்துறான், என் ஆசீர்வாதத்தை பிடிங்கிட்டு போகிறான்,
ஏன்னா பிசாசானவன் ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு நொடியில் பார்த்தோம். இப்போ வந்து ஒரே ஒரு வார்த்தையில், இவன் வந்து வார்த்தையில் பாலாக்கு அந்த பாலாம் அந்த வார்த்தையில் உண்மையாக இருக்கானா இல்லையான்னு சொல்லிட்டு தேவன் இது டெஸ்ட் கொடுக்குறார். அந்த டெஸ்ட்லேயும் அந்த கழுதையை வச்சுட்டு அவனை வார்னிங் கொடுக்குற, டேய் மாறிடாத, தப்பு பண்ண காலின்னு. அந்த வார்னிங்கு நம்மளுக்கு நல்லதுங்க. அந்த வார்னிங் வர வரதான் நம்ம மேன்மைப்படுவோம் இல்லையா? சத்தோர் இங்கே பார்க்கும்போது எத்தனையோ காரியங்கள் செயலாக இருந்தாலும் 22-23 படிங்க. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். தேவன் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணும்போதும் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பெலன் அவர்களுக்கு ஒத்த பெலன் யாரு கொடுத்திருக்காரு? ஒரு மனுஷனுக்கும் கொடுத்திருக்காரு. அடுத்த வசனம், யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லையே. இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும், தேவன் என்னென்ன செய்தார் கொஞ்ச காலத்துல யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். ஆனா என்ன பிரச்சனைனா, நம்மளுக்கு தான் பொறுமை இல்லைங்க, இல்லையா? ஒரு செய்தி வந்ததுன்னா, ஒரு செயல் வந்ததுன்னா உடனே அதுக்கு உத்தரவு, உடனே அது செயலை பண்ணும். ஆனால் ஒரு 14 நாள் வெயிட் பண்ணிப்பார், ஒரு 21 நாள் வெயிட் பண்ணிப்பார். அது எப்படி ரீப்ளனிஷ் ஆகுது, அது தேவன் எப்படி மேன்மைப்படுத்துறான்னு சொல்லிட்டு பொறுமையே இல்லை. பொறுமை இல்லாதனால சுயத்தில் ஒரு சில பேர் நம்ம டெசிஷன் எடுத்துடுறோம். சுயத்தில் ஒரு சில பேர் என்ன சொல்லுது, நம்மளை ஏமாற்றும்படி ஏமாறிகள் கிட்ட நம்மளோட வாழ்க்கையை அப்படியே ஒப்பு கொடுத்துட்றோம். ஒப்பு கொடுக்கும்போதோ புரிஞ்சுக்கணும், தேவன் வேதனைப்படுறார், கோவப்படல, வேதனைப்படுறாரு. நான் இவ்வளோ சொல்லியும் இன்னும் புரியல அவனுக்கு. நீ தாண்டா கஷ்டப்படுற, உன் பிள்ளைகள் தான் கஷ்டப்படுறாங்க உன்னால். நம்ம ஒரு சில பேர் சொல்லுவோம் பார், என்கிட்டயே என்னோட வாழ்க்கையிலேயே இந்த சாபம்லாம் முடிஞ்சுட்டோம். முடியாது. வேதாகம் தெளிவாக சொல்லியிருக்கு, எப்படி சாபங்கள் போவோம், எப்படி பாவங்கள் போவோம், எல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கு. அதன்படி தான் தேவனும் திட்டமாக நடத்துவார். அதை விட்டு வெளியில் வரத்துக்கு தான் ஆண்டவர் நம்மளை கடினப்படுத்துவார். அதை விட்டு வெளியில் வரத்துக்கு தான் தேவன் ஒரு சில செயல்கள் பண்ணுவார். அது செயல் பண்ணும்போதும் அதுக்குள்ளே இருக்க ஆசீர்வாதம் நம்ம எத்தனை பேர் பெற்றுக்கொண்டோம்? நம்ம போன செய்தி பார்த்தோம். போன செய்தி எவ்வளோ கடினமாக இருந்தது. எத்தனை பேர் இந்த சர்வீஸில் நான் அதை ஆசீர்வாதம் பார்த்தேன்னு சொல்லுவாங்க? யாருன்னா இருக்கீங்களா? போன சர்வீஸில் ஒரு 3 பேர் வந்தாங்க. 3 பேர் வந்தோம். தேவன் சொன்னார், இந்த சர்வீஸில் யாரும் சொல்ல மாட்டாங்கன்னு ஏற்கனவே சொல்லிட்டார் ஆரம்பிக்கும் போது. போன சர்வீஸில் 3 பேர் வந்து சொன்னாங்க, என்ன பிரச்சனை இருந்தாலும், என்ன சூழ்நிலை இருந்தாலும், அவ்வளோ கடினமாக இருந்தாலும் தேவன் அந்த வார்த்தை மூலமாக என்னோட பிள்ளைக்கு சீட்டும், என்னோட பிள்ளைக்கு செயல்களும் எல்லாவற்றும் ஆண்டவர் வாக்கி செய்தார். அப்போ தான் புரிந்து கொள்ளணும், என்ன காரியமாக இருந்தாலும் நீ ஆவியில் உணராவிட்டால் அது சாபமாக தான் இருக்கும். ஆனால் நீ ஆவியில் உணர்ந்து கொண்டால் இது ஒரு எச்சரிக்கை, இது ஒரு பாதுகாப்பு, இதில் ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்லிட்டு உணர்வு நம்ம சிந்தை மாறுங்க. அதுதான் தேவன் சொல்கிறார். இன்றைக்கு நம்மளோட வாழ்க்கை, நம்ம விசுவாசம் மனுஷனு புறவாக இருக்கா, தேவன புறவாக இருக்கா? ஏதோ ஒரு காலத்தில் தேவன் ஒரு சில ஆட்கள் மூலியமாக நம்மளுக்கு நன்மை செய்திருப்பார், தப்பு இல்லை. ஆனால் அவங்களோட சிந்தை உன்னோட வாழ்க்கை குறித்து அன்புள்ளதாக இருக்கா, உன்னோட குடும்பத்தை அழிக்கும்படி இருக்கான்னு சொல்லிட்டு நீ யோசிக்க முடியாது. ஆண்டவருக்கு எல்லாவற்றும் தெரியும். அவர் எல்லாவற்றையும் காட்டுவார். ஒரு நல்லது பண்ணனால ஒருத்தன் நீதிமான் ஆக மாட்டான், ஒரு கெட்டது பண்ணனால ஒருத்தன் அசுத்தமானவனும் ஆக மாட்டான். ஏன்னா வேதாகம் போடுற நீதிமானும் அடி வாங்குவான், நீதிமானும் விழுவான், 7 தடவை விழுவான். ஆனால் தேவன் திரும்ப எழுந்திருக்க பண்ணுவார். இதுதான் தேவன். ஆனால் இது நம்ம புரிந்து கொள்ளனா நம்ம நினைப்போம், ஐயோ அடி வாங்கிட்டு இருக்கேன், ஐயோ பிரச்சனை வாங்கிட்டு இருக்கேன், ஐயோ சூழ்நிலைகளை பண்ணுறேன். கனவுல என்ன சொல்லிட்டு, கனவுல தேவன் டான்ட் பண்ணிட்டே இருப்பார். புரிஞ்சதா இல்லையா, புரிஞ்சதா சொல்லிட்டு வந்து தேவன் காட்டிகிட்டே இருப்பார். நீ பண்ணுறது அறிக்கை செய்தியா இல்லையான்னு சொல்லிட்டு. ஏன் அதெல்லாம் எச்சரிக்கை, பாதுகாத்துக்கோ, இல்லைன்னா குடும்பத்தை விட்டுருவேன், பாதுகாத்துக்கோ, இல்லைன்னா உன் வாழ்க்கையை விட்டுருவேன்னு சொல்லிட்டு எச்சரிப்பு. இந்த எச்சரிப்பு நம்மளுக்கு புரியலன்னா ஆவிக்குரிய நெறியில் என்ன நடக்கும்னு நம்மளுக்கே தெரியாது. ஏன்னா உங்களோட வாழ்க்கைக்கு தேவன் திட்டவட்டமாக செயல்களை வச்சுருக்காருங்க, திட்டவட்டமாக ஐஸ்வர்யங்களை வச்சுருக்காருங்க. ஒரு சில பேர் என்ன சொல்லுது, தேவன் என்ன சொல்லுது, கிருபையாக ஒரு சில காரியங்கள். ஒரு சில பேர் வேலைக்கு போவாங்க, இன்னும் ஒரு சில பேர் அந்த வேலைக்கு எஜமானா 10 பேர் 12 பேர் என்ன சொல்லுது வேலை கொடுக்குறவராக இருப்பாங்க. இன்னும் ஒரு சில பேர் அதுக்கு மேலே அவங்களுக்கு மேலே எஜமானங்களாக 10-15 பிஸ்னஸுக்கு எஜமானலாக இருப்பாங்க. அதுக்கு மேலே 1 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் ஆட்களை பெற்றுக்கொள்கிறாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு தேவன் கிருபையா அவங்களுக்கு ஆலோசனைக்காரராக தேவன் என்னை வைத்திருக்கார்.
அந்த காலத்தில் நான் ஒரு சில செயல்கள் பண்ணுவாங்க, ஒரு சில காரியங்கள் நான் சொல்லுவேன், இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க, இத்தனைக்கும் அந்நியர்கள். ஆனால் அது பண்ணது முன்னாடி சொல்லுவேன், ஒரே ஒரு ஜெபத்தை பண்ணலாம், ஒரே ஒரு நிமிஷம் ஆண்டுக்கு நான் ஒப்பு கொடுத்து பண்ணலாம். ஏங்கன்னுவாங்க, இல்லை எனக்கு இது ஒரு ப்ராக்டிஸு, இது நீங்கள் ஒப்புரவாகணும்னு இல்லை, சும்மா உட்காருங்க போதும்னு. ஜெபிச்சுட்டு என்னென்ன செயல் இருக்குது எல்லாத்தையும் சொல்லுவேன். சொல்லி முடிச்சுட்டு சொல்லுவாங்க, நீங்கள் சொன்னது செயல்கள் எல்லாம் நல்லா இருந்தது, நான் அதன்படியாக நடக்கிறேன், ஆனால் அதுக்கு மேலே ஒரு காரியத்தை நீங்கள் பண்ணுமே. என்ன அதுக்கு மேலே என்ன பண்ணும்? இந்த ஜெபத்தை எனக்கும் கற்றுக் கொடுங்க. சபையே, நீ என்ன சொல்லுது, உலகத்துக்கு ப்ரூவ் பண்ண தேவையில்லை நீ பரிசுத்தவான்னு. தேவன் உன் மூலியமாக உன் கிரியை மூலியமாகவே காட்டிடுவார் நீ யாருன்னு சொல்லிட்டு. அதை புரிங்கத்தக்க பலனும் அறிவும் சிந்தனையும் ஆண்டவர் நமக்குள்ளே வைத்திருக்கார். அதை நம்ம தேடி தேவன் அதை உபயோகப்படுத்தும்படி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆனால் அது கேட்கணுன்னு என்ன பண்ணணும்? நம்மளோட விசுவாசமானதோ மனுஷனுக்கு இருக்கக்கூடாது, தேவனுக்கு மாத்திரமே மாறணும். இப்போ எப்படி நான் தேவனுக்குரியவனா மாற முடியும் அப்படின்னு கேட்கலாம். 3 காரியங்கள்ங்க. முதலாவது, தேவனுக்கு மாத்திரமே நான் உண்மையாக இருப்பேன்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் எடுக்கணுங்க. தேவனுக்கு மாத்திரம் எந்த காரியமாக இருக்கட்டும், எந்த செயலாக இருக்கட்டும், எங்கே வேணால் நம்ம வேலை ஸ்தானம் இருக்கட்டும், எப்படி வேணா இருக்கட்டும், ஆனால் ஆண்டவருக்கு மாத்திரமே நான் உண்மையாக இருப்பேன்னு சொல்லிட்டு முதலாவது நம்ம சிந்தியை தீர்மானிச்சுக்கணும். 2வது, தேவன் நானும் ஒரு உண்மையுள்ள மனிதன் சொல்லிட்டு என்ன சொல்லிட்டு இருக்கும்படி ஆண்டவர் எனக்காகவும் இருக்கும்படி அவர் தீர்மானித்து வைத்திருப்பார். நீ எப்போ இந்த தீர்மானத்தை எடுக்கிறியோ அவரும் அந்த தீர்மானத்தை எடுப்பார். அப்போ தேவன் சொல்வார், என்னோட நமக்கு கூடிய மனுஷன் அங்கே இருக்கான், நீ போன்னு சொல்லிட்டு நம்மளை காட்டுவார். அப்போ நம்ம மூலியமாக பிறரும் ஆசீர்வதிக்கப்பட தேவன் வாய்க்க பண்ணுவார். பிறரும் தேவன் ரட்சிப்புக்கு உள்ளே கொண்டு வர தேவன் செயல்களை பண்ணுவார். 3வது, வேதாவின்படி தேவன் இருக்க நீதிமான் செயல்கள், பரிசுத்தவான்கள் செயல்கள், அதே விசுவாசத்தின் செயல்கள் படி இயேசு கிறிஸ்துவை போல் நம்மளும் இருக்கும்படி நம்ம வாழ்க்கையை நடைபெற ஒப்பு கொடுக்கணும். இது ஒப்பு கொடுக்காவிட்டால் என்ன ஆகிடும்? எந்த நிலைமையிலையும் நான் சொன்ன பாருங்கள், ஒரு நொடியில் கூட நம்ம அவிசுவாசியாக மாறுறதுக்கு பிசாசானவன் வலை தேடிட்டு இருக்கான். அதில் ஏமாறபடி அதை பாதுகாக்கும்படி தேவன் ஒரு வழியை வைத்திருக்கார். எப்படி? அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். நம்மளோட விசுவாசம் இனிமேல் சொல்லணும், மனுஷன்கிட்ட இல்லை, என்னோட விசுவாசம் என் தேவன் கிட்ட. அவர் மாத்திரமே என்னோட முடிவுக்கு சம்பூரணமாக இருக்கார். அவர் மாத்திரமே என்னோட குடும்பத்துக்கு அதிகாரியாக இருக்கார். அவர் மாத்திரமே உரிமை புரியவர் அப்படின்னு அறிக்கை செஞ்சு உங்கள் கண்களை திறக்கும் போதோ என்ன தெரியுமா நடக்கும்? உன் குடும்பத்தில் எந்த சூழ்நிலை இருந்தாலும் கவலைப்படாது, எந்த பிரச்சனை இருந்தாலும் கவலைப்படாது, எந்த தூஷணம் இருந்தாலும் கவலைப்படாது. இன்றைக்கு இப்போவே அதுக்கு ஒரு முடிவை கொடுப்பார். அதை நம்புறவர்கள் அப்படியே நம்ம எழுந்து நிற்போமா, ஆண்டவர்கிட்ட கேட்போமா? இன்னும் ஒரு சில நொடிகள் தான் இருக்குது. அப்படியே கேட்போமா, ஆண்டவர்கிட்ட, தேவனே நான் விசுவாசமாக இருக்க, உமக்கு உண்மையாக இருக்கிற ஒரு ஞானத்தை கொடுங்க, ஒரு யோசனை கொடுங்க தேவனே. உங்களோட எத்தனை சூழ்நிலைகள் இருந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும், எத்தனை காரியங்கள் இருந்தாலும் நீர் விடுவிக்காமல் எங்களை பாதுகாக்கிறீங்க.